ஸ்ரீ விஷ்ணு புராணம் 64ஆம் பகுதி. காசி அரசர்கள் வரலாறு. மைத்ரேய முனிவரே, மேலும் கேட்பீராக. புரூரவசின் மூத்த குமாரனான ஆயுசு என்பவன் ராகுவின் மகளை திருமணம் செய்து நகுஷன், சத்திரவிருத்தன், ரம்பன், ரஜி, அனேனசு என்ற 5 பிள்ளைகளை பெற்றான். அவர்களில் சத்திரவிருத்தனுக்கு சுகோத்திரன் பிறந்தான். அவனுக்கு காசியன், காசன், கிறிஸ்தமதன் என்ற மூவர் பிறந்தனர். கிறிஸ்தமதனுக்கு சௌனகன் பிறந்தான். அவன் 4 வர்ணங்களை உண்டாக்கினான். காசியன் என்போனுக்கு காசி மன்னனான காசேயன் உண்டானான். அவன் மகன் ராஷ்டிரன், அவன் மகன் தீர்க்கதபசு, அவனுக்கு தன்வந்திரி பிறந்தார். முன்பு திருப்பார்கடலில் உதித்த போது எல்லா பிறவிகளிலும் எல்லா ஞானங்களையும் அறிந்த ஸ்ரீமன் நாராயணர் அந்த தன்வந்திரிக்கு, நீ காசி ராஜ்ய வம்சத்தில் பிறந்து வகையான வைத்திய நூல்களையும் செய்ய கடவாயாக, வேள்விகளில் அவிர்வாகமும் புசிக்க கடவாய் என்று வரமளித்தார். அந்த தன்வந்திரியின் மகன் கேதுமான், அவன் மகன் பீமரதன், அவன் மகன் பிரதர்த்தனன். அவன் பத்திர சிரேனிய வம்சத்தை நாசம் செய்தமையால் சகல சத்ருக்களையும் நாசம் செய்தான் என்று கொண்டு சத்ருஜித்து என்ற பெயரை அடைந்தான். அவன் தந்தையான திவோதாசன் அதிக அன்பினால் அவனை வத்சரன் என்று அழைத்து வந்ததால் வத்சன் என்ற பெயரும் அவனுக்கு உண்டு. அவன் மிகவும் சத்தியவான் ஆகையால் சத்தியத்துவசன் என்ற பெயரையும் பெற்றான். அன்றியும் அவன் குவலயம் என்னும் புகழ்பெற்ற குதிரை ஒன்றை வைத்திருந்ததால் குவலயாசுவன் என்ற பெயரையும் பெற்றான். அவன் மகன் அலர்கன். அவனை பற்றியொரு ஸ்லோகம் இந்த காலத்தும் வழங்குகிறது. அதாவது, அலர்கனை விட மற்ற எவன்தான் 60,000 ஆண்டு காலம் இந்த பூமியை ஆண்டான் என்பதுதான் அந்த ஸ்லோகம். அவ்வாறு புகழப்படும் அலர்கன் என்பவனுக்கு சன்னதி என்ற மகன் பிறந்தான். அவன் மகன் சுனீதன், அவன் மகன் சுகேது, அவன் மகன் தருமகேது, அவன் மகன் சத்தியகேது, அவன் புத்திரன் விபு, அவன் புதல்வன் ஸ்வவிபு, அவன் தனையன் சுகுமாரன், அவனது குமாரன் திருஷ்டகேது, அவன் மகன் வீதியோத்திரன், அவனுக்கு பார்கன், அவனுக்கு பார்கபூமி. இவனிடத்திலிருந்து 4 வர்ணங்கள் உண்டாயின. இவர்கள்தான் காசி அரசர்கள் ஆவார்கள். 64ஆம் பகுதி நிறைவடைந்தது.